ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். ஜாதகப்படி எஜமானராகும் கிரக நிலை. இப்போ இந்த பதிவில் நான் இந்த ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் நல்லா வந்துடுவேனா, நான் இப்போ சாதாரண ஆளாக இருக்கேன், நான் பெரிய கோடீஸ்வரனாக வருவேனா, பெரிய முதலாளியாக வந்துடுவேனா, என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருவேனா, என்னுடைய நிலை எப்படி பிற்காலத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதே போல் சில பேர் அந்த ஜாதகர் கேட்குறாங்க, சில பேர் அவங்க பிள்ளைங்களுக்கு கேட்குறாங்க, அவங்க ஜாதகப்படி எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா, அவங்க ஒரு புகழ்பெற்ற நல்ல மனிதராக அதே போல் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஜாதகம் பார்க்கையில் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அதற்கான விளக்கத்தை நான் இந்த பதிவில் சொல்கிறேன். இப்போ எந்த ஒரு துறையில் இருக்கிறவங்களும் அந்த துறையில் உச்ச நிலையில் இருக்காங்க, பெரிய பெரிய அளவுக்கு பாப்புலராக ஆயிடுறாங்க. அதே போல் வசதி வாய்ப்புகளும் அதிகமாகிடுது. அவங்க நிலைகள்லாம் வச்சு பார்க்கல அவங்களுக்கெல்லாம் கிரக நிலை ஜாதகத்தில் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஒரே இதில் தான் இருக்கும். அந்த கிரக நிலைகள் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களும் மேலே டாப்பில் வந்துடுவாங்க. இப்போ நான் சில ஆராய்ச்சிக்கு சில ஜாதகங்களை பார்க்கும்போது, பொதுவாக என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட சில நிறைய கம்பெனி ஓனராக இருப்பாங்க, கடை ஓனராக இருப்பாங்க, அதே போல் கொஞ்சம் புகழ்பெற்றவங்களாக இருப்பாங்க, அரசியல் துறையில் பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். அதில் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கிரக அமைப்பு ஒரே மாதிரியே இருக்கும், ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி கிரக நிலை தான் அவங்கள உயர்த்தி விடுதுங்கிறத ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். எந்த ஒரு ஜாதகத்துலேயும் அவருடைய லக்னம் எது வேணாலும் இருக்கலாம், மேச லக்னமாக இருக்கலாம், ரிஷப லக்னமாக இருக்கலாம், இப்படி வரிசையாக மீன லக்னம் வரையும் 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். இந்த லக்னம் தான் உயர்வானது, இந்த லக்னம் தான் நல்லா இருப்பாங்க, மற்ற லக்னம்லாம் சரி வராது அப்படின்லாம் கிடையாது. எந்த லக்னமும் வரலாம், 12 லக்னத்துக்குமே எல்லாமே பவர் இருக்குது. ஆனால் அதில் கிரக அமைப்பு தான் அவங்கள உச்சத்துக்கு கொண்டு வருது. அதே போல் நான் இந்த மாதிரி பெரிய, அதாவது வசதி வாய்ப்புகளாகவும் வாழ்க்கையில் உச்சத்தில் நல்ல நிலையில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை நான் குறித்து வச்சேன்னு சொன்னேன்ல, அத்தனை ஜாதகத்துலேயுமே அவங்க சாதாரண நிலையிலிருந்து தான் மேலே வந்திருக்காங்க. யாருமே பரம்பரையாக வந்ததே கிடையாது. நிறைய பரம்பரையில் வந்தவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்காது. அது சாதாரண ஜாதகமாக தான் இருக்கும். ஆனால் திடீர் யோகம் மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்துக்கு நல்ல நிலைக்கு வந்தவங்க ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் மேலே டாப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஜாதகத்தை தான் இதில் சொல்ல போகிறேன். இப்போ லக்னம் சொன்னல, 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்ல. இப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும், உச்சம் பெறக்கூடாது, ஆட்சி பெற்றிருக்கணும். ஏன் உச்சம் பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். உச்சம் பெற்றிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஆட்சி பெற்றிருந்தால் அதை விட வாய்ப்பு அதிகம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்னாதிபதி ஆட்சி அப்படின்னா லான் போட்டிருக்க அந்த லக்னத்தில் ஆட்சி பெற்றிருக்கணும். ஏன்னா ஒரு லக்னத்துக்கு 2 இடம் வரும். இப்போ மேச லக்னம்னு வச்சுக்கோங்களேன், மேச லக்னத்துக்கு செவ்வாய் மேஷத்துலேயும் ஆட்சி பெற்றிருப்பார், அதே சமயத்தில் விருச்சிகத்துலேயும் ஆட்சி பெற்றிருப்பார். விருச்சிகத்துலேயும் அது செவ்வாய் வீடுங்கிறதுனால ஆட்சி. ஆனால் இதில் இப்போ மேச லக்னம்னா மேசத்துலேயே செவ்வாய் லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கணும். அந்த மேச லக்னத்தோட அதிபதி போய் விருச்சிகத்தில் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தால் அந்த பலம் கிடைக்காது. அவருக்கு லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கணும். இப்போ அதே போல் ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா, ரிஷப லக்னத்தோட அதிபதி சுக்கிரன். அவர் ரிஷபத்திலே அந்த ராசியிலே அந்த லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்கணும். அவருக்கு இன்னொரு வீடு இருக்குது, துலாம்.
அங்கே போய் ஆட்சி பெற்றிருந்தாருன்னா அதை வந்து நம்ம லக்னாதிபதி ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது, அது 6ஆம் இடமாயிரும். அதனால் இங்கே லக்னத்திலே ஆட்சி பெற்றிருந்தால் தான் அவருக்கு சிறப்பு. அதே போல் இப்போ மிதுன லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க. மிதுன லக்னத்துக்கு மிதுனத்திலே புதன் வந்து ஆட்சி பெற்றிருக்கணும். மிதுன லக்னாதிபதி புதன் போய் உச்சமோ ஆட்சியோ கன்னியில் வரும். அந்த கன்னியில் போய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா அந்த பவர் வந்து இருக்காது இவருக்கு. அதே போல் அடுத்து வந்து சந்திரனுக்கு ஒரே விடனால சந்திரன் கடகத்தில் வந்து கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கடகத்திலே லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரி பவர் உண்டு. இதுக்கு அடுத்து சூரியன் வீடு, அதாவது சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தா இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து பொருந்தி வரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கன்னியில் பிறந்தவங்களுக்கு கன்னியிலே லக்னம் கன்னியாக இருந்து கன்னியிலே புதன் இருந்தால் அவங்களும் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அங்கே உச்சம் கூட தேவையில்லை, ஆட்சின்னே எடுத்துக்கலாம். அந்த புதன் அந்த கன்னி லக்னத்திலே இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த யோகம் இருக்கும். அதுக்கு அடுத்து துலாமில் பிறந்தவங்களுக்கு துலாம்லே லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கணும். அந்த சுக்கிரன் போய் அவங்களுக்கு 8ஆம் இடமாக வரக்கூடிய ரிஷபத்தில் போய் இருந்தாருன்னா அங்கேயும் ஆட்சி தான், ஆனால் அது பவர் கிடையாது. இது மாதிரி விருச்சிகத்துக்கு எடுத்திங்கன்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிகத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும். அவர் போய் மேசத்தில் இருந்தார்னா அங்கே ஆட்சி தான் செவ்வாய், ஆனால் அது பவராக இருக்காது. அதே போல் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து லக்னத்திலே ஆட்சி, அங்கேயே குரு இருக்கணும். அவங்களுக்கு மீனத்தில் குரு வந்து ஆட்சி தான் பெறுவார், அங்கே போய் இருந்தார்னா அது பவர் கிடையாது. ஏன்னா அது தனுசு லக்னத்துக்கு லக்னத்திலே ஆட்சியாக இருக்கணும். இதே போல் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வந்து மகரத்திலே ஆட்சியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பவர் இருக்காது. இதுக்கடுத்து கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பத்திலே லக்னாதிபதி அங்கேயே லக்னம் வந்து லக்னத்திலே சனீஸ்வரர் இருக்கணும். அப்போ ஆட்சி பெற்றிருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த யோகம் உண்டாகும். அதே சமயத்தில் அந்த கும்பலக்னாதிபதி சனீஸ்வரர் போய் மகரத்தில் உட்காந்தால் அங்கேயே ஆட்சி தான், ஆனால் அந்த ஆட்சி வந்து பவராக இருக்காது. ஏன் வந்து இந்த மாதிரி லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சி இருக்காங்க, ஆட்சி இருந்தால் அது பவராக இருக்குது அப்படின்னா அவர் அந்த லக்னாதிபதி லக்னம் ஆட்சியில் அங்கே ஆட்சி செய்கிறார்ல, லக்னங்கிறது யார், அந்த ஜாதகர் தானே. அந்த லக்னம் இருக்கக்கூடிய அந்த ஜாதகர் வந்து ஆட்சி செய்வார் அப்படிங்கிறத சொல்லுது. கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அவர் ஆட்சி செய்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அரசியலில் போய் அவர் மந்திரியாகி ஆட்சி செய்வார் அப்படின்னு கிடையாது. ஆட்சின்னா இப்போ சாதாரண ஒரு பாத்திர கடையில் வேலை பார்க்குறவர் அந்த பாத்திர கடைக்கு இன்னொரு பாத்திர கடை வச்சு ஓனராக வருவார். அப்போ வந்து அவர்கிட்ட பல ஆட்கள் வந்து வேலைக்கு இருப்பாங்க. அவர் சாதாரண வேலைக்கு தான் அந்த கடையில் சேர்ந்திருப்பார். ஆனால் அவர் வந்து அந்த கடைக்கே ஓனராக, அந்த கடைன்னு சொல்ல முடியாது, இன்னொரு கடையை வச்சு அவர் பல ஆட்களை வச்சு அவர் வந்து ஒரு கடையை வந்து மெயின்டைன் பண்ணுவார். அவருக்கு கீழே வேலையாட்கள் இருப்பாங்க. வேலையாட்கள் இருக்கும்போதே அவர் வந்து அங்கே அவர் ஆட்சி செய்கிறாருன்னா ஒரு அதிகாரத்தில் வந்துடுவார். இது போல் ஒரு சினிமா துறையில் இருக்க ஒரு சாதாரண நடிகராக சாதாரணமாக ஒரு நடிப்பு துறையில் இருந்தாருன்னா அவர் வந்து ஒரு பெரிய நடிகராக வந்து பல வேலையாட்கள்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஆளாக இருப்பார். அதே போல் ஒரு சாதாரண இசைக்கருவி வாசிக்கிறவர் மியூசிஷியன் அவர் போய் ஒருத்தர்கிட்ட சேர்ந்து வேலைக்கு இருக்கிறவர், இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் பெரிய மியூசிக் டைரக்டராக வருவார். இதே போல் அரசியலில் போய் சாதாரண கட்சியில் போய் ஒரு உறுப்பினராக சேர்ந்து கிளை செயலாளராக இப்படிலாம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு இருக்கிறவங்க திடீர்னு அந்த கட்சிக்கே பெரிய ஆளாக வந்து பதவிக்கு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகக்கூடிய நிலை இருக்கும். இல்லை அவங்க தனி கட்சி ஆரம்பித்து அவங்களுடைய கட்சி ஜெயிச்சு அவங்க ஆட்சி பதவிக்கு வர மாதிரி அந்த நிலையை அவருக்கு கொடுத்துரும். இதே போல் ஒவ்வொரு துறையிலையும் நான் பார்த்துருக்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் பறந்து வந்தவங்க. ஒரு பாத்திர கடை ஓனர்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் அந்த பாத்திர கடையில் ஒரு சாதாரண வேலை பார்த்தவர், அதுக்கப்புறம் நல்ல தொழில் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி
அந்த கடையை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு தனி கடையை ஆரம்பித்து ஒரு 50 பேர் 100 பேர் இப்போ வேலைக்கு வச்சு அவர் ஓனராக இருக்கார். அதை நம்பவே முடியாது எப்படின்னு. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓனராக வரணும், ஒரு வேலையால் எப்படி வர முடியும், அதுக்கு பணம் தேவைப்படுமே, வசதி வாய்ப்புகள் வேணுமேன்னு. அதெல்லாம் கிடையாது. ஜாதகத்தில் கிரக நிலைகள் இருந்தால் அந்த பணம், வசதிகள், உதவி செய்யறதுக்கான ஆட்கள் எல்லாமே தேடி வந்துடும். ஒருத்தர் அரசாட்சி பண்ண போகிறாருன்னா அவருக்கு தகுந்த அத்தனையும் வந்து இயற்கையே கொடுத்துரும். அது வந்து கிரகங்கள் அமைப்பு அப்படி தான் வரும். அது அவருக்கு சர்வசாதாரணமாக நடக்கும். இப்போ இந்த மாதிரி லக்னத்திலே லக்னாதிபதி ஆட்சி பெற்றவங்க மட்டும்தான் வராங்களா, மற்றவங்களுக்கே கிடையாதானா? அப்படி கிடையாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. லக்னாதிபதியோட சூரியன் சேர்றது, லக்னாதிபதியோட குரு சேர்றது, லக்னாதிபதியோட செவ்வாய் சேர்றது. இந்த லக்னாதிபதியோட குருவோ சூரியனோ செவ்வாயோ சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை பார்வையில் இணையுள்ள எப்படி இருந்தாலும் சரி, இவங்களுக்கும் அந்த அமைப்பு வந்துடும். ஏன்னா நான் இப்போ சொன்னப்போ லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெறாதவங்க கூட பெரிய ஆளாக வந்திருக்காங்க, சாதாரண ஆளாக இருந்து பெரிய ஆளாக வந்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்லும்போது, நான் சொல்லும்போது பல பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் அடுத்தும் ஒரு இது சொல்லிட்டேன், அதில் கரெக்டாக வந்திருக்கோம். லக்னாதிபதி சூரியனோட தொடர்பு கொள்ளும்போது அவர் மிகப்பெரிய ஆட்களாக வந்திருப்பாங்க. அது தமிழ்நாடு முதலமைச்சரை கூட ஒருத்தரை பார்த்துருப்போம். லக்னாதிபதியோட சூரியன் இணைந்த போது அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் மிகப்பெரிய உச்ச நிலையை அடைஞ்சார். அந்த மாதிரி ஜாதகப்படி வந்து கிரக நிலைகள் இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான். இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தாலே நம்ம ராசி கட்டத்திலே பார்த்துடலாம். இதுக்கு வந்து நவாம்சத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றி தேவையே இல்லை. ராசி கட்டத்தில் உயிர் இருக்கும், ராசி கட்டத்தில் உள்ளது நிச்சயமாக நடந்துடும். இந்த மாதிரி கிரக நிலை இருக்கிறவங்க ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிறவங்க, சாதாரண குடும்பத்தில் பிறக்கிறவங்க, எந்த வித பின்புலமும் இருக்காது, நம்பவே முடியாது. இவங்க அவ்வளோ பெரிய ஆளாக வந்துடுவாங்களா, இவங்களுக்கு அவ்வளோ பெரிய பவர் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் அதிகம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆட்களாக அவங்கள வந்து உருவாக்குது. அதனால தான் ஜாதகப்படி எஜமானர்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் வேறு வேறு பேர் வருது. எஜமானருங்கிறது வந்து பொதுவான ஒரு இது. இப்போ ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு வந்து எஜமானர் தான். அதே போல் ஒரு கடை வச்சுருக்கிறவங்க அந்த கடையில் ஓனராக வந்துட்டாங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க எஜமானர் தான். அதே போல் மற்றவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணுற வேலை பண்ணுறவங்க அத்தனை பேரும் அந்த ஆட்களுக்கு, அவர்கிட்ட வேலை செய்கிற ஆட்களுக்கு அவர் வந்து எஜமானர் ஆயிடுறாரு. இந்த மாதிரி ஜாதகப்படி வந்து ஒருத்தர் வந்து எஜமானராக ஆகக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதுதான் சிம்பிள் வழி. இதை பார்த்தாலே நம்ம வந்து அந்த ஜாதகம் வந்து நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்னு சொல்லலாம். சில பேர் நான் வேலை தானே பார்க்குறேன், எனக்கு எப்படி, நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், எனக்கு எப்படி எஜமானராகும் யோகம் வரும், எனக்கு எவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த கம்பெனிக்கு நான் எப்படி ஓனர் ஆக முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கம்பெனியில் மிகப்பெரிய உயர்வான ஒரு பதவிக்கு இவங்க வந்துடுவாங்க. அவங்க சொல்லலாம், எனக்கு வந்து அந்த அளவுக்கு தகுதி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். அந்த தகுதியெல்லாம் இங்கே கிடையாது. அந்த யோகங்கள் தான், கிரக யோகங்கள் வந்து அவருக்குன்னு ஒரு தனியாக தகுதியை உருவாக்கும். அவர் அங்கே வந்து அவருடைய பேச்சுக்கு எல்லோரும் கட்டுப்படுற மாதிரி அங்கே அவர் எஜமானர் மாதிரி வந்துடுவார். இதுதான் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள். இது ஜாதகத்தில் இருந்ததுன்னா எத்தனை பேர் குறைகள் சொன்னாலும் அந்த குறைகள்லாம் எடுபடாது. அந்த குறைகளை தாண்டி இந்த யோகம் உள்ள, நான் சொல்கிற இந்த கிரக நிலைகள் உள்ள ஜாதகம் கண்டிப்பாக 100% ஜெயிச்சிரும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.